Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 2025-26 ஆண்டில் தமிழக அரசுக்கு மொத்தம் 3,32,330 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என பட்ஜெட்டில் மதிப்பீடு. மொத்த செலவினம் 4,39,293 கோடியாக இருக்கும் என்றும் பற்றாக்குறை 1,06,963 கோடியாக இருக்கும் எனவும் கணிப்பு. அடுத்த 2 ஆண்டுகளில் கல்லூரி மாணவ மாணவியர் 20 லட்சம் பேருக்கு இலவச லேப்டாப் மற்றும் டேப்லெட் வழங்கப்படும். 2,000 கோடி ரூபாய் செலவில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகை பெறாத தகுதி வாய்ந்தவர்களிடமிருந்து விரைவில் விண்ணப்பங்கள் பெறப்படும் என பட்ஜெட்டில் உறுதி. மகளிர் விடியல் பயண திட்டத்திற்கு பட்ஜெட்டில் 3,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வரும் நிதியாண்டில் 10,000 புதிய மகளிர் சுய உதவிக்குழுக்கள் அமைக்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. ரூபாய் 37,000 கோடி கடன் வழங்க இலக்கு நிர்ணயம் என்றும் அறிவிப்பு. தமிழகத்தில் 2 புனல் மின் நிலையங்கள் அமைக்க 11,721 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வெள்ளிமலை ஆழியாறு பகுதியில் புதிய புனல் மின் நிலையங்கள் அமைகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும். விமான நிலையங்கள் விரிவாக்கத்திற்காக 2,938 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 3,500 கோடி ரூபாயில் 1 லட்சம் கலைஞர் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும். ஊரக பகுதிகளில் முதற்கட்டமாக 25,000 புதிய வீடுகள் கட்ட 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாடு முழுவதும் 10 இடங்களில் புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும். 10 இடங்களில் 152 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்படும். பட்ஜெட்டில் நகராட்சி நிர்வாகத்துறைக்கு 26,678 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 7 மாவட்டங்களில் புதிய கூட்டு குடிநீர் திட்டங்களுக்காக 6,668 கோடி ரூபாய் ஒதுக்கியது தமிழக அரசு. ஓசூரில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைடல் பூங்கா மற்றும் அறிவுசார் பெருவழித்தடம் அமைக்கப்படும். விருதுநகரில் 6,000 பேர் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் மினி டைடல் பூங்கா உருவாக்கப்படும். பூந்தமல்லி போரூர் வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை டிசம்பரில் துவங்கும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் வழித்தடத்தை 9,335 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீட்டிக்க திட்டம். கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை 9,774 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க முடிவு. 8,779 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூந்தமல்லி முதல் ஸ்ரீபெரும்புதூர் வரை மெட்ரோ ரயில் திட்டம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் திருவான்மையூர் முதல் உத்தண்டி வரை உயர்மட்ட சாலை 2,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 14 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழித்தட சாலை அமைக்கப்படும் என தமிழக பட்ஜெட்டில் அறிவிப்பு. சென்னைக்கு அருகே 2,000 ஏக்கரில் புதிய நகரம் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. புதிய நகரை இணைக்கும் வகையில் மெட்ரோ வழித்தடம் நீட்டிக்கப்படும் என்றும் உறுதி. சென்னை வேளச்சேரி பிரதான சாலையில் இருந்து குருநானக் கல்லூரி சந்திப்பு வரை 310 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம். முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திற்கு 2,200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பணப்பலன் பெறும் முறை 15 நாட்கள் வரை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் மீண்டும் அமலுக்கு வரும் என அறிவிப்பு. பெண்கள் பெயரில் சொத்துக்கள் பதிவு செய்தால் பதிவு கட்டணத்தில் 1% குறைப்பு. 10 லட்சம் ரூபாய் வரை பதிவு செய்யும் சொத்துக்களுக்கு சலுகை வழங்குவதாக தமிழக அரசு அறிவிப்பு. ஆன்லைன் டெலிவரியில் ஈடுபடும் 2,000 தற்சார்பு தொழிலாளர்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க தலா 20,000 ரூபாய் மானியம். தமிழக பட்ஜெட்டில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. கோவை மற்றும் நெல்லையில் 573 கோடி ரூபாயில் புறவழிச்சாலைகள் அமைக்கப்படும் என்றும் தமிழக பட்ஜெட்டில் அறிவிப்பு.
வரும் நிதியாண்டில் 14 நகரங்களில் 1713 கோடி ரூபாய் செலவில் புறவழிச்சாலை பணிகள் தொடங்கும். தமிழக அரசின் வருவாயில் 27% மேற்பட்ட தொகை அரசு ஊழியர்களின் சம்பளத்திற்கும் ஓய்வூதியத்திற்குமே செலவிடப்படுவதாக பட்ஜெட்டில் தகவல். அரசின் வருவாயில் 31% கடன் மூலம் திரட்டப்பட்டு கடனை திருப்பி செலுத்துவதற்கு 24% செலவிடப்படுகிறது. தமிழ்நாட்டின் மொத்த கடன் 9 லட்சம் கோடி ரூபாய் என நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் தகவல். வரும் நிதியாண்டு 1,05,000 கோடி ரூபாய் கடன் வாங்க இலக்கு என்று பேட்டி. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு எல்லாம் நிதி எங்கே இருக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. நீட் தேர்வு ரத்து, கல்விக் கடன் ரத்து உள்பட ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் நிலை என்ன எனவும் சரமாரி கேள்வி. மதுபான ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டிற்கு தார்மீக பொறுப்பேற்று திமுக அரசு ராஜினாமா செய்ய வலியுறுத்தல். சட்டப்பேரவையில் இருந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் வெளிநடப்பு. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு என கூறும் வழக்குகள் எப்போது பதிவு செய்யப்பட்டவை என அமலாக்கத்துறைக்கு செந்தில் பாலாஜி கேள்வி. செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை கூறியதையே அமலாக்கத்துறையும் தனது செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளை அடிப்படையாக கொண்டு தனியாக ECIR பதிவு செய்தே அமலாக்கத்துறை ரெய்டு மற்றும் விசாரணை. செந்தில் பாலாஜி எழுப்பிய கேள்விக்கு அண்ணாமலை பதில். வரும் 17ஆம் தேதிக்கு பிறகு தமிழகம் முழுவதும் உள்ள மதுபான கடைகளை முற்றுகையிட்டு பாஜக போராட்டம். செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கும் வரை போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அண்ணாமலை அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட் நாளை சட்டப்பேரவையில் தாக்கல். ஏப்ரல் 30ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் அறிவிப்பு. சென்னை சவுகார்பேட்டையில் மேலதாளம் ஆட்டம் பாட்டத்துடன் களை கட்டிய ஹோலி கொண்டாட்டம். வாழ்த்துக்களை பரிமாறி வண்ணப் பொடிகளை தூவி இளைஞர்கள் இளம் பெண்கள் உற்சாகம். இமாச்சல பிரதேச மாநிலம் உஷா மாதா கோவிலில் ஆதரோக் திருவிழா. 20 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் விழாவில் உற்சாக நடனமாடிய பெண்கள். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையில் அதிகரிக்கக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் 1 கிராம் தங்கம் 180 ரூபாய் உயர்ந்து 8300க்கு விற்பனை. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.